அதுல ரஜினிகாந்த் வந்து ஆதரவு கரூருக்கு வந்துட்டு கரூர் சம்பவத்துக்கு பாலாஜி செந்தில் பாலாஜி இல்ல, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்துக்கு வருவதாக இருந்தது. விஜயிடம் பேச்சுவார்த்தை தொடர்ந்து விஜய் வருவது குறித்து தொடர்ந்து 51 சீட்டுகள் ஒதுக்கப்படுறதா வாய்ப்பு இருக்கு. இல்ல, விஜய் நம் கூட்டணிக்கு வருகிறாரா வரவில்லையா என்பது ரகசியம். கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சியில ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி இன்று நாளை என்று ஒவ்வொரு நாளும் இழுத்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிந்து அவர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்கிற போது தேர்தலே முடிந்து விடும் அளவுக்கு இருக்கிறது. அதுல ரஜினிகாந்த் வந்து ஆதரவு கரூருக்கு வந்துட்டு கரூர் சம்பவத்துக்கு பாலாஜி செந்தில் பாலாஜி இல்ல, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்துக்கு வருவதாக இருந்தது. பின்னர் அவரே உடல்நிலை கருதி விலகிவிட்டார். அவர் பொது மனிதராக இருக்கிறார், ஒரு நல்ல நடிகர், சூப்பர் ஸ்டார். ஆகவே அவரை பற்றி குறை சொல்வது, அவரை பற்றி தேவையில்லாமல் வன்புக்கு எடுப்பது தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய கருத்து. அதே கருத்து தான் எங்களுடைய கருத்து. கரூர் சம்பவத்தில் 41 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஏற்கனவே நடிகர் விஜயோடு சிபிஐ விசாரணை மூன்றாவது கட்டமாக விசாரணை நடத்தியது. தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் விசாரணைக்கு போயிருக்கிறார். விசாரணை முடிந்ததற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். விஜயிடம் பேச்சுவார்த்தை தொடர்ந்து விஜய் வருவது குறித்து தொடர்ந்து 51 சீட்டுகள் ஒதுக்கப்படுறதா வாய்ப்பு இருக்கு. இல்ல, விஜய் நம் கூட்டணிக்கு வருகிறாரா வரவில்லையா என்பது ரகசியம், பரம ரகசியம்.